வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:45 ஆச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு 2:45 போல் நம்ம துவாரகா ஜங்ஷன் வந்து இறங்கணும். அண்ட் இறங்கினதுக்கப்புறம் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது மேல் வெயிட்டிங் ஹால் அண்ட் இது வந்து ஃபீமேல் வெயிட்டிங் ஹால். இங்கே வந்து வாஷ்ரூம்ஸ்லாம் நீட்டாக இருந்துச்சுங்க. குளிக்கவும் உங்களுக்கு பாத் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் இங்கே குளிச்சிட்டோம். ஃப்ரீ தான் இத்தனைக்கும். ஸோ நல்லாவே இருக்குது, நீட்டாக இருக்குது. நாங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகி லக்கேஜ் இங்கே வச்சுட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அண்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எப்படி துவாரகா வந்தோன்ற வீடியோவை 2 பார்ட்டாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருவோம். இது வந்து நம்ம ராஜ்கோட்லேருந்து ஓகா போகிற டெய்லி பேசஞ்சர் எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்க, பேசஞ்சர் ட்ரெயின். செம்ம கூட்டம் இங்கே இறங்குது. ஜங்ஷன்லேயும் செம்ம கூட்டங்க. தீபாவளி டைம் வேறு. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி க்ரௌடாக இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு நமக்கு ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தாங்க போகிறோம். 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பெர் ஹெட்டுக்கு வெறும் 20 ருபீஸ் தான். நம்ம சீப்பான ப்ரைஸ் தான். ஆட்டோவும் நீட்டாகவே மெயின்டைனாக இருக்குது. ஒரு ஆட்டோ நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்சா இருக்குங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 5 பேருக்கு 4 பேருக்கு 80 ரூபா தான். ஸோ ஜங்ஷனில் இப்போ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 4:45 5 மணி தான் ஆகுதுங்களா. செம குளிர். ஆனாலும் நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டதால என்னமோ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இதான் நம்ம வந்து ஆட்டோ இங்கே தான் இறக்கி விட்ருக்காங்க. இந்த ஒரு வழி தெரியுது பார்த்திங்களா, இங்கேருந்து 100 மீட்டர் அம்மா. ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து வந்துட்ருக்கோம். வாவ், ஃபைனலி நம்ம துவாரகா வந்துட்டோம், தேவ் பூமி. அண்ட் உங்களுக்கு தெரியுதா, இங்கே இதாங்க டெம்பிளோட டைமிங்ஸு. காலையில் 6:30 மணிக்கு தான் திறப்பாங்க. அண்ட் அடிக்கடி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கோயில் வாசல்லே எங்கள் கோயிலுக்கு அப்படியே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இப்போ தான் போட்டான், ஓப்பன் பண்ணால். இந்த இத்தினோடு கப்பு 10 ரூபா, சோட்டா கப் 10 ரூபா, படாப்பு கப்பு 20 ரூபாயம்மா. கரெக்டாக கோயில் வாசலில் இதாங்க. ரொம்ப சின்ன கப்பு, பட் ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. 5:45 ஆச்சுங்க. ஆக்சுவலாக நான் அப்படியே ஒரு இடத்துல டீ குடித்தேன்ல, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டே வந்தாச்சு. க்ரௌடு பாருங்கள் எனக்கு பின்னாடி எவ்வளோ பேருன்னு. செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கோமதி காட்னு ஒரு ஏரியா. அதாவது கோமதி காட்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோமதி காட். அதாவது கோமதி படித்துறை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் படித்துறை இருக்கும்ல, அந்த மாதிரி. இங்கே ஆறு இருக்குது. ஆக்சுவலாக ஆறு வந்து கடலில் மிக்ஸ் ஆகிற ஏரியா. மணி கிட்டத்தட்ட 6 கிட்ட ஆயிடுச்சு. கோயிலில் லைட்டும் போட்டாங்க. க்ரௌடு பாட்டுக்கு ஏறிட்டே போகுது. இப்போ வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நம்ம மூவ் ஆகலை. 6:30 ஆயிடுச்சுங்க. கோயிலே திறந்தாச்சு. இப்போ வரைக்கும் மூவ் ஆகலை. ஈவன் அங்கே சன்ரைஸ் கூட ஸ்டார்ட் ஆகிருச்சு. இவங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரில. க்ரௌடு வேறு லெவலில் இருக்குங்க. காலையில் 8:45 ஆச்சுங்க. நாங்கள் சாமி பார்த்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக வெளியே வந்துட்டோம். ஒரு செம கூத்து ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம துவாரகா. கரெக்டாக இது என்ட்ரன்ஸு. நம்ம காலையில் டீ குடித்தோம் பார்த்தீங்களா, அதே இடம். இப்போ நடந்த கூத்து என்னென்னா, நம்ம ஒரு லைன் நின்றுருந்தோம் பார்த்தீங்களா, அது டோட்டல் வேஸ்ட்டு. இதோ இந்த வழியாக போய் தாங்க நாங்கள் லைன் நின்றுருந்தோம். டோட்டல் வேஸ்ட்டுங்க. லைனில் இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லைன்லலாம் ஃபாலோவே பண்ணாதீங்க. செம்ம ஒஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து லைனு இன்னும் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து லக்கேஜ் கவுண்டர். நீங்கள் கொண்டு வர மொபைலு, செல்ஃபோனு, மொபைலு, பேகு எதையுமே உள்ளே விட மாட்டாங்க. எதாக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போகணும். உள்ளே கொண்டு போனால் திரும்ப வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. இது நம்ம ஒரு 6:45 வரைக்கும் நான் இங்கே நின்றுருந்தேன். கொஞ்சம் கூட நவர்லையும். சும்மா வந்து பார்த்தா திப்புன்னு என்ட்ரன்ஸில் இதான் முன்னாடி தான், இந்த இடத்துல தாங்க முன்னாடி இருக்குது. அப்புறம் காட்டுறேன். ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஒன்று எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு நானும் திரும்ப உள்ளே ஓடிப்போய் அந்த லைனில் போயிட்டேன். சரி, ஓகே, அது அப்புறமே உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா மணி கிட்டத்தட்ட 9 போகுது. இந்த முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதான் வந்து சுதாமா சேது. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு பிரிட்ஜு. அது என்ட்ரி ஃபீஸ் வேறு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் நான் உங்களுக்குள்ளே போய் காட்டுறேன். அப்படியே ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். இந்த வழி தாங்க. இந்த வழியாக வந்து அப்படியே ரைட்டில் திரும்பினா காலையில் நம்ம நின்ற இடம். சுதாமா சேது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் இட்லி இருக்குதுங்க. ஸோ இங்கே இட்லி, பொகா, வடை எல்லாம் இருக்குது. ஸோ இட்லி வந்து 40 ரூபாயம்மா. 2 இட்லி 40 ரூபா, ஆறு 2 வடை 40 ரூபா, ஆறு ஒரு இட்லி ஒரு வடை 40 ரூபா. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது. 2 இட்லி 40 ரூபாங்க. டேஸ்ட் வந்து ஓகே, ஒரு அளவு தான். நான் வேறு எல்லாம் நல்லா உடச்சி போட்டேன். ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம்.
நான் இப்போ உங்களுக்கு அப்படியே முன்னாடி போய் காலையில் நடந்த கூத்து ப்ளஸ் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தோம் எல்லாம் காட்டுறேன். ஸோ இங்கே எல்லாம் லைனு காலையில் நின்றுட்டு இருந்தானுங்க கும்பலாக. லைன்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கவுண்டர். நீங்கள் லக்கேஜு, செல்ஃபோனு எந்த ஐட்டம் உள்ளே விட மாட்டான், அது இங்கே தான் கொடுக்கணும். இல்லை இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌடு கோயில்கிட்ட. பார்க்கலாம் மற்ற ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. இல்லை கோயில்கிட்ட மட்டும்தாங்க க்ரௌடாக இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் கோயிலுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இல்லை, முன்னாடியே ஒரு ரோடு, பட் செம ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் அந்த துவாரகா ஊரோட மற்ற ஸ்ட்ரீட்ஸ். ஊரே வந்து ரொம்ப பழைய ஊராக தான் இருக்குது, பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே. கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப கோயில் வாசல் வந்துட்டோம். இதாங்க நம்ம துவாரகதீஷ் டெம்பிள். ஜெய் துவாரகதீஷ். அண்டு கீழே ஒரு ரூம் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள போய் இங்கே தான் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எது இருந்தாலும் உங்கள் மொபைலு, லக்கேஜ் எது இருந்தாலும் வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் வெளியே கொடுத்துட்டு போயிருங்க. அதாவது லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துட்டு போங்க. நான் வந்து தெரியாதனமாக லக்கேஜை கொண்டு போயிட்டேன். அப்புறம் இங்கே முன்னாடி கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கொண்டு போய் ஃபோனை கொடுத்தேன். அங்கேயே வாங்குறாங்க. 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினா உங்கள் மொபைல்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. சேஃப் தான். நான் கொடுத்து ரிட்டன் வாங்கிட்டேன். அண்டு காலையில் கும்பலாக சொன்னேன் பார்த்தீங்களா, லைன்லாம் வேஸ்ட்டுன்னு. இந்த இடம் தான். இங்கே வந்து பார்த்தா ஒரு 7:45 போல் திப்புன்னு உள்ளே போயிட்டுருக்காங்க. லைன்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நான் உடனே எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இங்கே உள்ளே வர வச்சு நானும் இதே கூட்டத்துக்குள்ளே உள்ளே ஓடிட்டேங்க. ஓ இந்த கூட்டம்தான். இங்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா லைன்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஊர் மாதிரி எவனுமே இங்கே பார்க்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் அப்படியே உள்ளே இதுக்குள்ளே பூந்துருங்க. இது உள்ள டெம்பிள்லேருந்து வெளியே வர இடம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் கும்பலாக தான் இருப்பானுங்க. அண்ட் அகெயின் க்ரௌடு பார்த்தீங்களா, வேறு லெவல் க்ரௌடு. டெம்பிளுக்கு சைடில் நம்ம காலையில் லக்கேஜ் கவுண்டர் காட்டினதில்ல அந்த இடம். நான் காலையில் நடந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் தான். ஸோ ஜஸ்ட் டெம்பிளுக்கு லக்கேஜ் கவுண்டர் ஒட்டினா மாதிரி இடம். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு கோமதி காட் எல்லாமே, சுதாமா சேது எல்லாமே. ஸோ தூரத்தில் தெரியுதுங்களா ஒரு ரிவரு. ஆக்சுவலாக இது வந்து ரிவர் கிடையாதுங்க, ரிவர் தான். இந்த ரிவர் அப்படியே போய் கடலில் ஜாயிண்ட் ஆகிடுது. ஒரு கடல் ஓரத்தில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. சுதாமா சேது ஓப்பன் இல்லையாமாங்க, இப்போது உள்ளே போக முடியாது. அப்படியே கோமதி காட் பார்த்துட்டு நம்ம போவோம். சுத்தம்ன்றது பேருக்கு கூட இவனுங்க கிட்டே இல்லை. கண்ட இடத்துல துப்புறானுங்க. பா ரொம்பவே ஒஸ்ட்டு. இங்கே மாடுங்க எல்லாம் கொம்பே இல்லை, கொம்பு இருந்தாலும் மொன்னையாக இருக்குது. ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முள்ளுன்ட்டு. தெரியுதுங்களா, இதுதான் கோமதி காட், கோமதி படித்துறை. இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னென்னா இங்கே போட் போகுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ மெயினான ஸ்பெஷல் என்னென்னா டே டைமில் தண்ணி மேலே வரும், ஈவினிங் ஆச்சுன்னா தண்ணி கீழே போயிடும். ஸோ ஈவினிங் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே ஒட்டக சவரியெல்லாம் இருக்குது, பட்டு இடம் ரொம்ப க்ளீன் இல்லாமல் இருக்குது. ஸோ போகலை நான். ஸோ தெரியுதுங்களா, இங்கே போட்டிங்லாம் போகிறாங்க, ஸ்பீட் போட்டிங்கு என்னென்னமோ போகிறாங்க. பட் ஈவினிங் மேலே உங்களுக்கு இங்கே தண்ணி அப்படியே வற்றிடுமாம்மா. இது அப்படியே போய் கடலில் கலக்கிறது தான். நல்லா அழகாக இருக்குது, சூப்பர் வியூ. போட்டிங் வந்து 500,000 இருக்குது. ஸோ நம்ம எதுவும் ட்ரை பண்ணல. செம்மையாக சூப்பராக கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே வந்து கோமதி காட். நீங்கள் இங்கே வந்து குளிக்கிறதுனால குளிச்சுக்கலாங்க. என்ன உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக தான் நான் வந்து அங்கேயே ஜங்ஷனில் குளிச்சுட்டு வந்தேன். பட் நீங்கள் இங்கேயே வந்து குளித்து நீங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுனா போகலாம், நோ இஷ்யூஸ். ஸோ கோமதி காட்லாம் இதாங்க, கோமதி படித்துறை. ஈவினிங் வர முடிஞ்சால், மோஸ்ட்லி வருவேன்னு நினைக்கிறேன், வர முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து அந்த தண்ணி வற்றி இருக்குன்னு சொன்னேன்ல, அதை காட்டுறேன். ஸோ துவாரகதீஷ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து துவாரகாலின்னு நிறையா பிளேசஸ் இருக்குது, அங்கே போகிறோம். காலையில் இங்கே தான் நின்றுருந்தோம். உங்களுக்கு சன்ரைஸ்லாம் காட்டினேன் பார்த்தீங்களா, ஓ இந்த இடம் தான். லைன்லாம் இருந்தால் தயவு செஞ்சு வந்து நின்றாதீங்க. பட் இங்கே பர்ச்சேஸ்க்கெல்லாம் வேறு லெவல். நிறைய ஏகப்பட்ட கடைங்க, சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. கோமதி காட்டோட எண்டில் ஆட்டோ பார்க்கிங் இருக்குது. நாம் ஒரு ஆட்டோ பேசியாச்சு. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் பெர் ஹெட்டுக்கு 200 ரூபாங்க. நம்ம கரெக்டாக இந்த டெம்பிள், துவாரகா டெம்பிள்லேருந்து நெக்ஸ்ட்டு 4 பிளேஸ் கூட்டு போவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ருக்மணி மந்திர், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், ஒரு 12 ஜோதிர்லிங்கம்ல ஒரு ஜோதிர்லிங்கம், அப்புறம் கோபிநாத் மந்திர். ஃபைனலாக நம்மளை வந்து பேத் துவாரகாவில் ட்ராப் பண்ணிடுவோம்.
பேத் துவாரகா. இட்ஸ் ஆக்சுவலாக நம்ம கடலுக்குள்ளே ஒரு போட்டிங், ஒரு ஜெட்டி ரைட் போக போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது எல்லாமே. 200க்கு ஒருத்து தாங்க. எலிஃபெண்ட் அப்படியே ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வெயில் கொளுத்துது. 11:45 போல் நம்ம ஃபஸ்ட்டு டெம்பிள், ஃபஸ்ட்டு ஸ்பாட் ருக்மணி மந்திர் வந்துட்டோம். இதாங்க நம்ம ருக்மணி மந்திர். ஸோ ருக்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவோட ஃபஸ்ட்டு குயின், துவாரகாவோட ஃபர்ஸ்ட் குயின். ஸோ ருக்மணி மாதாவை வந்து பார்த்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே தண்ணி தராங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லா டெம்பிளும் வந்து ஒரு கடலுக்கு போகிற ஆறு கிட்ட தான் இருக்குது. பட் தண்ணி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்களா, குட்டி கோவில் தான், ஆனால் வந்து செம்ம ஆர்கிடெக்சர். ஃபுல்லாக அப்படியே கேப் இல்லாமல் செதுக்கி வச்சுருக்காங்க. என்ன ஆறா என்னன்னு தெரியலை, கொஞ்சம் காஞ்சதாக இருக்குது இப்போது. ஸோ இந்த டெம்பிள் பாருங்களேன், எவ்வளோ செதுக்கி வச்சுருக்கானுங்க. அப்படியே கேப் இல்லாமல் செதுக்கி வச்சுருக்கானுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கருங்கல் கிடையாது இது கண்டிப்பாக. அதே போல் செங்கல்லும் கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பாட் முடிச்சு நம்ம ஆட்டோ கிட்ட கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஓவருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போகிறோம். நான் அப்படியே ஒரு ஸ்டோன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க வீடு கட்டுறதுக்கு இங்கே தெரிஞ்சுங்களா, ஒரு பெரிய பெரிய கல். இவங்க வீடு கட்டுறதுக்கு இந்த கல் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வீடும் இந்த பழைய வீடு இது வரைக்கும் அதே ஸ்டோன் தான். ரோட்டில் வரைக்கும் அதே ஸ்டோன் தான் இருக்குது. இந்த வண்டி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இந்த ஊரில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பழைய ராயல் என்ஃபீல்டு அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. தெரியுது, பழைய ராயல் என்ஃபீல்டு இது அவங்க கூட்ஸ் கேரியராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. லோக்கல் பீப்புள் வந்து அவங்க ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தாங்க இருக்குது ருக்மணி மந்திர்லேருந்து. வா, வேறு லெவலில் இருக்குது. தூரத்துலேருந்தே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதில் இது ஒரு ஜோதிர்லிங்கம். தமிழ்நாட்டில் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது, அது நம்ம ராமேஸ்வரம். ஸோ நம்மளோட ஜோதிர்லிங்கம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டான நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் வந்தாச்சு. சிவா தான் வேறு லெவலில் இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் நம்ம ஜோதிர்லிங்கம் டெம்பிள். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு வந்துடுவோம். க்ரௌடு இருக்குங்க, கொஞ்சம் ஜாஸ்தி தான். க்ரௌட் நிறைய இருக்குது, பட் டக்குன்னு உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணிடுறாங்க உள்ளே. ஸோ கீழே வந்து மூலவர் இருக்காது. நேராக எடுக்கக்கூடாது நம்ம. ஸோ சுற்றி வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதாங்க அங்கே முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம ஃபஸ்ட் ஜோதிர்லிங்கம், நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் கீழே இருக்கார். இவங்க வேறு இவங்க கொஞ்சம் காட்டுறேன். அதான் இப்போ தெரியுதுங்களா, அதுதான் நம்ம நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் மூலவர். பார்த்துக்கோங்க, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆக்சுவலாக ப்ராகிபிட் இருந்தால் போட்டிருக்காங்க, பட் விடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நந்தி எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்க, நல்லா கம்பீரமாக வேறு லெவலில் ஒரு சூலாயுதம். மாதா நாம் தெரியல. இதுதான் நம்ம ஜோதிர்லிங்கம் டெம்பிள். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஹாலு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு அணையா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இருங்க காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்களா, இல்லை இந்த ரூமே கதன்னு இருக்குது. மாடுங்க இந்த ஊரில் பஞ்சமே இல்லை, முக்கு மாடுங்க எங்கே பார்த்தாலும். இதாங்க நம்ம நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் டெம்பிளோட பேக் சைடு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குளம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் எல்லா கோயில் பின்னாடியும் பக்கத்துலேயும் குளம், கடல் எல்லாமே இருக்குது. வித்து தண்ணியோடு இருக்குது. நல்லா இருக்குல்ல, கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடி. க்ரௌடு கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடலைங்க, ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது. ஆனால் டக்கு டக்குன்னு உள்ளே போயிடுது.
இங்கே லெஃப்டில் தண்ணியெல்லாம் இருக்குது, தண்ணி நல்லாவும் இருக்குது. நம்ம செருப்பு வச்சுருந்தோம், அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா செம்ம கம்பீரமாக ஒரு கெத்தாக ஒரு கவு நிற்கிது. பட் பாவம் வெயிலுக்கு நிற்கிது. நெக்ஸ்ட் நம்ம அந்த டாலஸ்ட்டு சிவா ஸ்டாச்சு தான். இவர் பார்த்திங்கன்னா 85 ஃபீட் இருக்காருங்க, 85 அடி. ரொம்ப ஹைட் இல்லை, பட்டு அதாவது நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆதியோகியை விட கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் ஒரு பெரிய ஹைட் தான். வேறு லெவல். இல்லை ஒரு சிங்க தோல் மேலே உட்காந்துருக்காரு. சிங்கமாக புளியான்னு தெரில, ஆனால் வேறு லெவலுங்க. பக்கத்தில் காட்டுறேன், இங்கே ஒரு பொம்மை தான். நைஸ், சூப்பராக இருக்குங்க. இங்கே நேரில் எனக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கம் தான் நினைக்கிறேன், புலி என்னமோ தெரில, கன்ஃபியூஸ் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சிவாவோட பேக் சைடு. நம்ம கர்நாடகாவில் இருக்குள்ள ஒரு சிவன், அதை விட அந்தளவுக்குலாம் இது கிடையாது ஹைட்டு, ஆனாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். சூப்பர், வேறு லெவல். சரி ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கிளம்பலாம். ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபிநாத் டெம்பிள். ஸோ ஆல்மோஸ்ட் லன்ச் டைமும் ஆயாச்சு. ஸோ இங்கே ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. லன்ச் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் ரிட்டன் வரப்போ. இங்கே நிறையா குட்டி குட்டி கோயிலாக இருக்குதுங்க, உள்ளே போய் காட்டுறேன். இதுதான் பாருங்களேன், நல்லா அழகழகாக வச்சுருக்காங்க. விநாயகா, ஹனுமான்ஜி, கோமாதா. மேலே ஃபுல்லாக ஹிந்தியில் தான் போட்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க அப்படியே லைட்டாக படிச்சுக்கோங்க. இங்கே யார்? மீரா பானு. நிறையா இருக்குதுங்க, பட் அழகழகாக இருக்குது எல்லாம். ஃபோட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டட். இது அது பக்கத்துலங்க இன்னொரு டெம்பிள். வாவ், ஆக்சுவலாக இருங்க, இந்த கிருஷ்ணா பாருங்கள், இதே மாதிரி தான் இங்கே துவாரகா கிருஷ்ணா இருப்பார். பட் இங்கே கூட ருக்மணி அம்மாவோட இருக்காங்க, அங்கே கிருஷ்ணா மட்டும் இருப்பார். இல்லை துவாரகாவோட லைவ் தர்ஷன் இருக்குது, நான் உங்களுக்கு கீழே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இது அது பக்கத்தில் நெக்ஸ்ட் இன்னொரு டெம்பிளுங்க. நிறைய குட்டி கோயில்ஸ் இருக்குது. நரசிம்மா, கிருஷ்ணா, ருக்மணி, லக்ஷ்மி நரசிம்மா. நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இந்த வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய கோவில்ஸ் இருக்குது. இங்கே அடுத்து இன்னொன்று என்னது தெரியல, காளியாக வேறு இருக்குது. ஓ, இவர் கிருஷ்ணா தான், கிருஷ்ணா அண்ட் மாதா. ஒரு வழி ஃபுல்லாகவே குட்டி 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 குட்டியாக நிறைய. எஸ், கிடச்சிச்சு. இந்த ஸ்டோன் தாங்க. ஸோ இந்த ஸ்டோன் தான் ஆக்சுவலாக இங்கே நம்ம துவாரகா டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இதே ஸ்டோன் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊர் ஃபுல்லாக இந்த ஸ்டோன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி மந்திருங்க. இங்கே எல்லாம் அழகழகாக இருக்குது. மாதா, கிருஷ்ணா, நிறைய பேர். அப்படியே நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும். இது வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற மிதக்கிற கல். ராம் எல்லா பக்கம் காசு போட்டு வச்சிடறாங்க, கேப் இருந்தால். பாருங்க எவ்வளோ காசு. ராம் அண்ட் பக்கத்தில் நம்ம ஒரு பேபி கிருஷ்ணா சூப்பராக உட்காந்துருக்காரு. க்யூட்டாக இருக்குது, அழகா நல்லா கலர்ஃபுல்லாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே வந்து கோபிநாத் மந்திருக்கு போகலாம். இது குட்டி மந்திரம் தான் நினைக்கிறேன். குட்டி மந்திரலாம் இல்லைங்க, பெருசு. எல்லாம் பெரிய கோயில், பட் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி பெரிய ஒரு கோலம். ஸ்ரீ கோபிநாத் மந்திர். இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் நம்ம கொடியெல்லாம் பறக்குது. கோபிநாத் இதுவும் பழைய கோவிலுங்க, பெரிய கோவில் கூட இல்லை, குட்டி டெம்பிள் தான். குட்டி வழி, சின்ன வழி. ஓ, இதாங்க நம்ம கோவில்.
அங்கே முன்னாடி கால் கழுவிட்டு வரணுமாம்மா குளத்துல. ஸோ ஃபஸ்ட்டு காலை கழுவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பெரிய குளம். கோவில் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் குளம் பெருசாக இருக்குது. குளம் ஃபுல்லாக மீன் வாத்து, பட் ரொம்ப வழுக்குது. ஆனால் பெரிய குளம் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே காலை கழுவிட்டு நம்ம மந்திருக்குள்ளே போகலாம். நல்லா இருக்குல்ல? அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம கோபிநாத் மந்திருக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்காங்கன்ட்டு. வாவ், இவர் க்யூட்டாக இருக்கார். ஆல்மோஸ்ட்டு நம்ம துவாரகா கிருஷ்ணாவுக்கு மாதிரியே இருக்கார். நைஸ். சின்ன டெம்பிள் தாங்க, பட் ரொம்ப அழகாக இருக்கார். ஓகே, வெளியே வந்ததுமே வந்து உங்களுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறது. பேக்கில் வெறும் 50 ரூபா தான். நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் அப்படியே சொன்ன லஞ்ச் டைம் ஆச்சுங்க. ஸோ இங்கேயே வெளியே வந்து சாப்பிட வாங்கியாச்சு. ஒரு பிளேட் வந்து 120 ஆமாம், அன்லிமிட்டட் மீல்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டல் சப்ஜி, ஒரு தக்காளி சப்ஜி, ஒரு உருளைக்கிழங்கு சப்ஜி, அப்புறம் ஒரு சப்பாத்தி, ரோட்டி ஒன்று சுட சுட, ப்ளஸ் மீல்ஸு அண்டு மோர் குடிக்க. ஊற்றிக்க வந்து தால் ப்ளஸ் மற்ற இந்த 3 ஐட்டம் தான். அப்படியே சாப்பிட்டு வரேங்க. ஒரு 120 ருபீஸ்க்கு ஒர்த்தான மீல்ஸ். நல்லா இருந்துச்சுங்க மீல்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்பாட்டான பேத் துவாரகா கிளம்பிட்டோம். அதோடு நம்ம இந்த 200 ருபீ சவாரி ட்ராப். அவ்வளோதாங்க. ஒரு லாங் ஜேர்னிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக அது வந்து ஓகா கிட்ட வந்து இது வந்து கடலுக்கு 2 கடல் நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம காலையில் ட்ரெயின் இறங்கணும் பார்த்தீங்களா, ஓகா போகும்னு சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த ஓகா கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. போட் இல்லை, ஷிப்பு. பேத் துவாரகாவே வந்து கடலுக்குள்ளே தாங்க இருக்குது. ஃபைனலி பேத் துவாரகா வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆட்டோ வந்து அதோட முடிஞ்சு 200 ருபீ இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்து தனி இன்னொரு ஆட்டோவில் தான் போகணும். பெர் ஹெட்டுக்கு 100 ருபீ அம்மா அதுக்கு. நம்ம இங்கே ஜெட்டிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கடலுக்குள்ளே ஜெட்டியில் தான் போகணும், போட்டில் தான் போகணும். க்ரௌடு எக்கச்சக்கமாக இருக்குது, வேறு லெவலில் க்ரௌடு. இப்போ முன்னாடி சேர்த்து பார்த்தீங்களா, அதுதான் ஜெட்டி கார்னர். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 50 ருபீஸ் பெர் ஹெட்டு. க்ரௌடு பலமாக இருக்குது. அங்கே பிரிட்ஜ் வேறு இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பேத் துவாரகா, அதாவது கடலுக்குள்ளே இருக்கிற இன்னொரு துவாரகா போக போகிறோம். நைஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேஸ் இது. நான் கடலுக்குள்ளே போய் பார்க்குறோம்ல, அதனால. போட் ஏரியாச்சுங்க. க்ரௌடு இருந்துச்சு, ஆனாலும் ஏரியாச்சு. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம பேத் துவாரகாவுக்கு போட்டில் தான் போயாகணும். பட் அங்கே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட்னா மேபி டைரெக்டாக ஆட்டோ அங்கேயும் போகும்னு நினைக்கிறேன். இங்கே லைஃப் ஜாக்கெட்லாம் ஒன்றும் தரல, ஆனாலும் நிறைய க்ரௌடும் ஏற்றுறாங்க வேறு. பட்டு சேஃப்டி தான் நினைக்கிறேன்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரிவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது கடலுக்குள்ளே தான் நம்ம ட்ராவலே பண்ணுறோம். இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக பேத் துவாரகான்றது அதுதான் ஒரிஜினல் துவாரகா. கிருஷ்ண வந்து ஆண்ட துவாரகா. பட் அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள் ப்ளஸ் நிறையா ஸ்டோரியெல்லாம் இருக்குது. அதில் அழிஞ்சது போக மிச்சிருக்கிற துவாரகா தான் இப்போ நம்ம காலையில் இருந்த துவாரகா. இப்போ நம்ம கடலில் போகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் வந்து ரியல் துவாரகாவே இருக்குது. ஃபைனலி நம்ம பேத் துவாரகா வந்துட்டோம். எனக்கு ஆக்சுவலாக சொல்ல வேர்ட்ஸே இல்லை. ஐ எம் வேர்ட்லெஸ். பிகாஸ் ஒரு தேவ்பூமி எனக்கு அப்படியே வேர்ட்ஸ் இல்லாத ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ரியல் துவாரகாவே. துவாரகாவோட அழிந்தது போக மிச்சம் மீதி இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். வேறு நைஸில். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கடலில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்துட்டோம். பேத் துவாரகாவுக்குள்ளே என்ட்ரன்ஸில் இருக்கிற டெம்பிள். வாவ். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ருக்மணி அம்மா வந்து நம்ம கிருஷ்ணரை செஞ்சு வழிபட்ட இடம். அம்மா துவாரகாக்கா என்னமோ போட்டிருக்கானுங்க மந்திர். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த மேலே கிருஷ்ணர் தெரியா பார்த்திங்களா, இவர் மாதிரி தான் உள்ளே இருப்பாருன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு நான் சொல்கிறேன். உள்ளே ஃபோன்ஸ் எல்லாம் நாட் அலவுடு கோயிலுக்குள்ளேருந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கீழே ஃபோன் பேக்ஸ் எல்லாம்.
இதான் ஊருக்குள்ளே போகிற வழி போலங்க. ஊருக்குள்ளே ப்ளஸ் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் வழி. இந்த ஊர் பாருங்களேன், ரொம்ப பழசாக தான் இருக்குது. இதுதான் துவாரகாவோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த பேத் துவாரகாவே வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு சுதாமா அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நம்ம புக்ஸ்லலாம் குலசேகரன் ஒருத்தர் படிச்சிருப்போம்ல, அவள் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு, அவர் கிஃப்ட் பண்ணது தான் இந்த துவாரகாவே, சாரி இந்த பேத் துவாரகாவே. கிருஷ்ணர் ஓய்வு எடுக்கிற இடம் அந்த மாதிரி இடமாம்மா இது வந்து. ப்ளஸ் அப்போ அவர் ஆட்சி செஞ்சது இதை தான். இப்போது அங்கே துவாரகாவாகிறது அழிந்தது போக மிச்சம் மீதி. அண்ட் அந்த அழிஞ்ச ஒரிஜினல் துவாரகாவில் இருக்கிற கடைசி மிச்சம் தான் இந்த பேத் துவாரகா. பட் அதுக்கேற்ற மாதிரி பாருங்களேன், ஃபுல்லாக சிதில் அடைஞ்சு செவுறு பார்க்குறப்பே ரியலிஸ்டிக்காக இல்லை, ரியல் தான். வேறு மாதிரி ஒரு ஃபீலில் சூப்பராக இருக்குது. நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், ஒரு வைப். வாவ், தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து பேத் துவாரகாவை பார்த்துட்டு வந்துட்டேன். ஐ மீன் உள்ள கோயில் போயிட்டு வந்துட்டேன். மொபைல்ஸ்லாம் அலௌட் இல்லை. இப்போது அந்த வெளியே ஊரை பாருங்களேன், இந்த பில்டிங் பாருங்களேன், இது நம்ம பொய்ன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு இந்த சிற்பம்லாம் அந்தளவுக்கு இருக்குது. அந்த ஸ்டோனு அது பார்த்தாலே தெரியுது, நல்லா சிதிலடைஞ்சு. அது பார்த்தாலே அந்த காலத்து ஒரு பங்களா மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் தெரியுது. அண்டு மந்த்லேருந்து நம்ம இப்போ வெளியே போகிறோங்க. வெளியே வந்து பக்கத்தில் இன்னொரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வந்து ஊரில் இருக்கிற அந்த பழைய பில்டிங்ஸ், பழைய வீடுங்க. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்னு தெரில, எனக்கு அது சொல்ல வேர்ட்ஸ் இல்லை. நீங்கள் நேரில் ஒரு தடவை கண்டிப்பாக வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க, அப்போ உங்களுக்கு அந்த வைப் தெரியும். இதுதான் நான் சொன்ன அந்த ஹனுமன் டெம்பிள். ஆக்சுவலாக ஹனுமன் ப்ளஸ் அவரோட சன் இருக்காரம்மா. அதுக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ் நான் சரியாக பார்க்கல, சாரி. பட் இதுதான் வந்து அந்த ஹனுமன் டெம்பிள். ரொம்ப அமைதியாக ஒரு டெம்பிளுங்க, காலியாக தான் இருக்குது. அவர் சன் என்னமோ அவர் தண்ணி குடித்தப்போ வேர்வையில் வந்தவர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி, அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வேறு இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நைட்டு 7 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு வேறு. ஸோ நம்ம டக்குன்னு இப்போ இதை முடிச்சுட்டு கிளம்பணும். இவர் தாங்க லெஃப்டில் ஹனுமன், ரைட்டில் வந்து அவர் சன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, அதனால் வந்து டக்குன்னு நான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் போட்லலாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜ் இல்லை. ஸோ கிளம்பி நம்ம பெர் ஹெட்டுக்கு நான் சொன்ன மாதிரி 100 ரூபி கொடுத்து வந்துட்டோம். அண்ட் இங்கே நைட் ஆயிடுச்சு வந்து சேர்றதுக்கே. நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் ரிட்டன் இறங்கிடுன்ட்டு. ஸோ இங்கே காலையில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக அந்த வெறும் அந்த போட்லாம் வந்து தரை தட்டி நிற்குது. அந்தளவு தான் இங்கே தண்ணி இருக்குது. எல்லாம் ஓவர் இருட்டாக வேறு இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் இது, பகலில் தண்ணி நிறையா இருக்கும், நைட்டில் தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். ஃபைனலி நம்ம துவாரகா ஜங்ஷன் வந்துட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சோம்நாத் போகிறதுக்கு ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னா டக்குன்னு வந்துட்டோம். இன்னும் நிறையா இடத்துக்கு போக போகிறோம். அண்ட் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பாருங்கள். ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.